வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டபுள் பீன்ஸ் காரக்குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அரை கப் டபுள் பீன்ஸ், அதாவது மொச்சக்கொட்டையை நைட்டை ஊற வச்சுடுங்க. கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு முருங்கைக்காய் வேக வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறமா புளி பொழிஞ்சு விட்டுட்டு வேக வச்ச டபுள் பீன்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக அரிசி மாவு கரைச்சி விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து எண்ணெய் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ முடக்கத்தான் ரசம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை, ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. நல்லா அலம்பிக்கோங்க. பூண்டு, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஹெல்தி ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.